அண்மை செய்தி ஜாபர் சாதிக்கின் மனு மீதான விசாரணை நாளை காலை 10 மணிக்கு நடைபெறும் என்ற அறிவிப்பு வெளியாகியுள்ளது. போதைப்பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஜாபர் சாதிக் திகார் சிறையில் உள்ளார். இந்நிலையில் இதுகுறித்த விசாரணை நாளை காலை 10 மணிக்கு நடைபெறும் என்ற அறிவிப்பு வெளியாகியுள்ளது. விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். போதைப் பொருள் கடத்தல் விவகாரத்தில் சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பாக அமலாக்கத்துறை விசாரணை நடத்தும் போது தனது வழக்கறிஞரையும் உடனுடன் வைத்திருக்க அனுமதிக்க கோரி ஜாபர் சாதிக் தரப்பில் டெல்லி பாட்டியாலா ஹவுஸ் நீதிமன்றத்தில் ஒரு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டது. பாட்டியாலா ஹவுஸ் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள இந்த மனுவில் திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள தன்னிடம் வருகிற 8, 9, 10 தேதிகளில் அமலாக்கத்துறை விசாரணை நடத்த உள்ளது என்றும் அந்த விசாரணை வேளையில் தனது வழக்கறிஞர் உடனிருக்க அனுமதிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக விசாரணை நடத்தும் போது அந்த விசாரணை கேள்விகள் கேட்காத தூரத்தில் இருந்து பார்க்கும் வகையில் தனது வழக்கறிஞருக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையானது அந்த மனுவில் வைக்கப்பட்டுள்ளது. அதுவும் குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் அனுமதித்தால் போதும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே அது தொடர்பாக உரிய உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் எனவும் அந்த மனுவில் கோரிக்கையானது வைக்கப்பட்டுள்ளது. இதில் திகார் சிறையில் வைத்து அமலாக்கத்துறை வாக்குமூலம் பதிவு செய்யும் போது தனது வழக்கறிஞரையும் உடன் வைத்திருக்கக்கூடிய வழக்கானது தற்போது டெல்லி நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த போது இந்த வழக்கு தொடர்பாக அமலாக்கத்துறை பதிலளிக்க உத்தரவிட்டு டெல்லி பாட்டியாலா ஹவுஸ் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டிருக்கிறது. மேலும் இது தொடர்பான மனு மீதான விசாரணையை நாளை காலை 10 மணிக்கு நடைபெறும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ராஜலட்சுமி. ஜாபர் சாதிக்கின் மனு மீதான விசாரணை நாளை காலை 10 மணிக்கு நடத்தப்படும் என்று டெல்லி பாட்டியாலா நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா.